பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலையில அந்த தீபம் உதயமாகும் நாளே கார்த்திகை தீப திருவிழா ஆகும். இது 3 நாட்கள் இந்த வைபவங்கள் நடக்கும். முதல் நாள் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல காலையில ஒரு தீபம் நந்தி பகவான் அருகே ஏற்றுவார்கள். மாலையிலே பெரிய தீபம் அந்த திருவண்ணாமலை மலை மேலே ஏற்றப்படும். அது கார்த்திகை தீபம்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் பௌர்ணமி தினத்தன்று பௌர்ணமியும் கிருத்தியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் தொடர்ந்து இந்த 3 நாள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த பாஞ்சராத்திர தீபம் என்று ஏற்றுவார்கள். அதனாலே நம்ம குடும்பத்திலே எல்லார் வீட்டிலையும் 3 நாட்களும் தீபம் ஏற்றுவது சிறந்ததாக கருதப்படும். இந்த கார்த்திகை தீபம் வருவதற்கு முக்கியமான ஒரு காரண கதையை இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் சிவபெருமான்கிட்ட போய் பிரம்மாவும் விஷ்ணுவும் எங்களில் யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்க அவர் தீப்பிழம்பாக தோன்றுகிறார். இந்த மாதிரி என்னுடைய அடியை விஷ்ணு நீ போய் பார்த்துட்டு வா, முடியை பிரம்மா நீ போய் பார்த்துட்டு வா, யார் முதலில் பார்த்து வருகின்றீர்களோ அவர்களே நம்பர் 1 கருதப்படுவார்கள். இவரும் மகாவிஷ்ணுவும் வராக அவதாரம் எடுத்து வளைந்து கீழே போய்கொண்டே இருக்கின்றார். பல ஆண்டுகள் போயும் அவருக்கு அந்த அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால திரும்ப தோல்வி ஒப்புக்கொண்டு வருகின்றார். இவர் பிரம்மா மேல போயிட்டே இருக்காரு. போயிட்டு அவரும் பல வருடங்கள் பயணித்தும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது மேல இருந்து ஒரு தாளம்பூ கீழே விழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த தாளம்பூவை பார்த்து நீ எங்கிருந்து வருகின்றாய் அப்படின்னா, இந்த தீப்பிழம்பின் உச்சி அதுதான் சிவனுடைய தலை முடி, அங்கிருந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி இன்னும் எவ்வளவு தூரத்துல போக முடியணும் அப்படி கேட்க, நீங்கள் எவ்வளவு வருடங்கள் பயணித்தாலும் அங்கிருந்து அங்க போய் பார்க்க முடியாது, நானே பல யுகங்களாக கீழே வந்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த பூ கூறியதாம். அதனால பிரம்மாவும் சரி நான் கீழே போய் சிவனிடம் நான் முடியை பார்த்து விட்டேன், அதுக்கு தாளம்பூதான் சாட்சின்னு சொல்றேன், நீ சாட்சி கூறுவாய் அப்படின்னு என்ன ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்களே, பிரம்மாவை நீங்கள் படைத்தவர் ஆகியனால சொல்றங்காட்டிக்கு சொல்றேன் அப்படின்ட்டு வராங்க. விஷ்ணு என்னால் அடியை பார்க்க முடியவில்லைங்கிறாரு. பிரம்மா நான் பார்த்து விட்டேன், அதுக்கு தாளம்பூவே சாட்சியும் போது சிவன் நகைத்தவாறு, நீ எப்படி பார்க்க முடியும், முடியை பார்க்க முடியாது, தாளம்பூ நீ பொய் சாட்சியம் சொல்லிவிட்டாய், ஆகையினாலே இன்றையிலிருந்து என்னுடைய பூஜைக்கு நீ உகந்தவனாக இருக்க மாட்டாய். ஆகையினால தாளம்பூ பாத்தீங்கன்னா பொதுவாக சிவன் ஆலயங்கள்ல பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள். அப்ப இந்த இதை பார்த்துட்டு தாளம்பூ ஐயனே, நான் ஏதோ தெரியாமல் தப்பு சாட்சியம் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து என்னுடைய பிழையை ஏற்று எனக்கும் ஒரு நல்ல விமோசனத்தை தர வேண்டும் என்று கூற அவர் கூறுகின்றார், ஆருத்ரா தரிசனத்தின் போது நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன். அதே மாதிரி பெண்கள் அந்த வளைகாப்பு சீர் நடத்தும் போது தாளம்பூவை கூந்தலிலே சூடிக்கொள்வார்கள், அந்த பாக்கியத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்கின்றார். ஆக இதுதான் அந்த தீபம் தோன்றியதற்கு வரலாறு. இந்த தீப்பிழம்பாக சிவன் உருவான இடம் திருவண்ணாமலை. நீங்க திருவண்ணாமலை மலையே பாத்தீங்கன்னா அந்த கைலாய மலை மாதிரி அந்த 5 மலை முகடுகள் மாதிரி இருக்கும். தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு சிவலிங்கம் போலவே தெரியும். இந்த மலையினுடைய உயரம் 2668 அடி. இந்த மலையை சுற்றி 14 கிலோமீட்டர்ல கிரிவல பாதை இருக்கின்றது. அதனாலதான் பௌர்ணமி தோறும் நிறைய ஆண்களும் பெண்களும் அப்படியே சாரியாக கூட்டமாக கிரிவலம் செல்வார்கள். இங்க அந்த பௌர்ணமி நாள்லையும் அந்த தீப நாட்களிலும் நிறைய முனிவர்களும் சித்தர்களும் 33 கோடி தேவர்களும் சிவபெருமானை தரிசிப்பதாக ஐதீகம்.
இந்த திருவண்ணாமலை மலையிலேயே ஏகப்பட்ட சித்தர்கள் சமாதியும் இருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த திருவண்ணாமலை கோபுரம் மிக உயரமான கோபுரம். 25 ஏக்கர் பரப்பளவிலே இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கின்றது. 11 நிலைகளுடன் உள்ளது. விஜயந்த மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய இந்த அண்ணாமலையார் கோவிலை ராஜகோபுரத்தை கட்டினார். இங்க 9 கோபுரங்கள் இருக்கின்றன. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 தீர்த்த குளங்கள் இருக்கின்றன. 56 திருச்சுற்றுக்களை கொண்ட திருவண்ணாமலை மிகவும் பிரபலமான ஒரு காசிக்கு போகணும்னாலும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாமே மருத்துவ பயனுள்ள மூலிகைகளாகும். மலையில நிறைய சின்ன சின்ன குகையெல்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த கிரிவலம் வரும்போது அந்த மூலிகையினுடைய மனங்களும் அந்த வாசமும் சித்தர்கள் முனிவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிட்டுவதாக புராணங்கள் கூறுகின்றன. திருவண்ணாமலை தலத்தில் மலையே சிவன் சுயம்புவாக எழுந்த அக்னி மலை நாளடைவிலே அப்படியே கல் மலையாக மாறியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த அண்ணாமலை தீபம் 13 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். முதல் நாள், அதாவது நாளைக்கு பாத்தீங்கன்னா பரணி காலையில வரும். காலையில பரணி தீபம் கோயில் ஏற்றுவாங்க. மாலையில கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. இந்த கார்த்திகை தீபத்து பாத்தீங்கன்னா அந்த கொப்பரை அதுல 4.5 டன் நெய் ஊத்துருவாங்க. அதே மாதிரி 1100 மீட்டர் காடா துணியை திரியாக பயன்படுத்தி அந்த நெய்யிலே ஊற வைத்திருப்பார்கள். அது அப்படியே ஒரு வாரம் தீப்பிழம்பாக அக்னி பிழம்பாக இருக்கும். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கும் இந்த தீப ஜோதி தெரிவதாக கூறுகின்றார்கள். நம்ம பொதுவாக இந்த கார்த்திகை தீபம் நம்ம ஒரு மங்களத்தை தரக்கூடிய நிகழ்ச்சி. அதனாலதான் இந்த 3 நாட்கள் பெண்கள் மாலையிலே அந்த 5:30 6 மணிக்கு தீபம் ஏற்றினால் 2 மணி நேரம் அந்த தீபம் வீட்டிலே ஏற்ற வேண்டும், எரிய வேண்டும். பிறவி பிணி இருக்கக்கூடிய மகா தீபமாகும். இல்ல நாளை காலையில பரணி தீபத்துல நம்ம வீட்டினுடைய தென்மேற்கு மூலையில உயரமாக இருக்கக்கூடிய இடத்துல யம தீபம்னு ஏற்றுவாங்க. அது நல்ல அகண்ட விளக்குல ஏற்றுவாங்க. பொதுவாக இது எல்லாமே அகல் விளக்குல தான் ஏற்றுவாங்க. அகல் விளக்கு இல்லைன்னா பழைய காலத்துல நிறைய இந்த செப்புலான விளக்குகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விளக்குகளையும் நம்ம தீபம் ஏற்றலாம். தீபம் நம்மளுக்கு நல்ல மன அமைதியை தரும். நவகிரக பிணி நொடியிலே அடங்கும். ஜென்ம ராசியிலே உள்ள தோஷம் நீங்கும். சக்தி தரும் சக்தி தீபம். ஒரு தீபம் ஏற்றுனா மன அமைதி, 9 தீபம் ஏற்றுனா நவகிரக பிணி நொடியிலே அடங்கும். 12 தீபம் ஏற்றுனா நம்ம ஜென்ம ராசியிலே உள்ள தோஷம் போகும். 18 தீபம் ஏற்றுனா சக்தி தரும் சக்தி தீபம். 27 தீபங்கள்ல நட்சத்திர தோஷம் நீங்கும். 48 தீபங்கள் ஏற்றும் போது தொழில் வளரும், பயம் நீங்கும். 108 தீபங்கள் ஏற்றும் போது நினைத்த காரியம் கைகூடும். 508 தீபங்கள் ஏற்றும் போது திருமண தடை நீங்கும். 1008 தீபங்கள் ஏற்றும் போது குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதனால எல்லா வகையான சிறப்புகளும் இந்த தீப ஒளியில தீபத்தினால் ஏற்படுகின்றது. இந்த தீபத்தை பார்ப்பவர்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அதே மாதிரி சொக்கப்பனை கொளுத்துவதுன்னு சொல்லி பெரிய அந்த பனை ஓலை ஒண்ணுதான் அந்த பசுமையாக இருக்கும் போதும் தீப்பிடித்து எரியும். மற்ற இலைகள்லாம் எரியாது. பனை ஓலையிலே சுற்றிலும் கூம்பாக கட்டி அதற்குள்ள இந்த ஒட்டுச்செடி, நாயுருவி இதெல்லாம் போட்டு வச்சு தீபம் ஏற்றுவார்கள். இதெல்லாம் ஏற்றும் போது உங்களுக்கு அந்த சொக்கப்பனை கொளுத்தினால் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் கடும் பனி இருக்கும். அதனால நிறைய கிருமிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கும். அதெல்லாம் இந்த சொக்கப்பனையில விழுந்து இறந்து விடும். அதே மாதிரி கார்த்திகை மாதத்துல காவேரியில நீராடுவதும் நல்லது. கார்த்திகையிலே புராணத்தை கேட்டால் ஏழை நாட்டு ஏழ்மை அகலும். கார்த்திகை மாதம் செய்யும் தானத்திற்கு 2 மடங்கு பலன்கள் ஏற்படும். ஆக அளவற்ற
நன்மைகள் தரக்கூடிய கார்த்திகை தீபத்தை 3 நாட்களும் ஏற்று நல்ல பயனை எல்லோரும் பெற வேண்டும். கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் தீரும். மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். திருவண்ணாமலை தீபத்தை ஒரு தடவை பார்த்தா சந்ததி தலைக்கும் அவருக்கு மறுபிறப்பு இல்லை. ஆகவே இந்த 3 நாளும் கார்த்திகை தீபத்தை விமர்சையாக கொண்டாடி அதுக்கு அந்த வெல்லம் பொரி இதெல்லாம் சேர்ந்து பொரி உருண்டை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் நைவேத்தியம். அந்த நைவேத்தியத்தை அனைவரும் சாப்பிடுவதால் எல்லா வளமும் நலமும் எல்லோருக்கும் கிட்டும். அனைவரும் கார்த்திகை தீபத்தை கொண்டாடி எல்லா வாழ்க்கையிலே பிரகாசமான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.